இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸை போடுவோம், இன்னைக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு. இந்த நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் ஒரு கேக்கு இருக்கும். அந்த கேக்கு வந்து பார்த்துட்டு ஓ ஏதோ டிப்ரெஷன் போல அப்படி சிரிச்சு விட்டுரும். இதே வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நான் வந்து கேமரா ஹைலண்ட் போகிறேன், கேமரா ஹைலண்ட் கான் இது குணு கான் அப்படின்னு போட்டு பாருங்களேன். இல்லைனா வந்து பாய் ஃப்ரெண்டு கூட வந்து பிணைங் பிரிட்ஜ் போகிறேன், இது பிணை பிரிட்ஜ் கான் வெரி நைஸ் கான் நடு கடல் கான் அப்படின்னு போட்டு பாருங்களேன். உடனே அந்த நபர்கிட்ட ஒரு ரிப்ளை வரும், என்ன வீட்டுக்கு தெரியுமா, பார்த்து பாலம் உடஞ்சிட போகுது, பார்த்து மழை சரிஞ்சிட போகுது, என்ன கல்யாணமோ இப்படி தெரியுறீங்க அப்படின்னு. நம்ம அவ்வளோ என்ஜாய் இருப்ப இந்த ஒரு கேக்குவோட மெசேஜை பார்த்து நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்ம அப்படியே கொஞ்சம் கவலையா இருப்போம், சி நல்ல இடத்துக்கு போகணும், இது என்னடா இந்த மாதிரி அபாகாச குணமா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி உனக்கு என்னதான் பிரச்சனை, நாங்கள் என்ஜாய் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? சரி அது இதை விடுங்க, வீட்டில் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து கிராமத்து சமைக்கிறோம்னு மண்பானையில் சமைப்போம். இந்த சட்டி அந்த புதுசாக வந்துருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பேனில் சமைப்போம். உடனே ஒரு ரிப்ளை வரும், என்ன எஸ்டேட் மாதிரி என்ன இதில் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இவங்க வந்து நியூஸ்ல நடுக்கடலில் பிறந்தவங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து எஸ்டேட் வாழ்க்கை பிரிக்காதாமா. ஓகே ஒரு அறா விட்டுன்னு வச்சுக்கோங்க, சுத்த தடபுடன்னு வெடிச்சு செதறப்ப கொழுப்ப சேர்ந்து செதறோம். நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம், ஸ்டேட்டஸை பார்த்துட்டியா மூடிட்டு போ, தேவையில்லாம அது நொட்டா இது கொட்டா இது பொட்டன்னு பேசுற வேலை வேணாம். உன் ஷூ மூவ் போ, புரியுது தானே, உன் சூத்த மட்டும் போன்னு ஸ்டேட்டஸை பார்த்தியா ஷூ மூவ் போ.